ஹரே கிருஷ்ணா. ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம வந்து நெக்டார் டிவோஷனில் வந்து சாப்டர் 7 பார்க்க போகிறோம். ஸோ நான் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்தா சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी भाष्यादेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. ஸோ ஹரே கிருஷ்ணா. ஸோ 7th சாப்டரில் ஆல்மோஸ்ட் ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஐ கவர் இட் அப் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ 7th சாப்டரோட ஹெட்டிங் என்னென்னா எவிடன்ஸ் ரிகார்டிங் டிவோஷனல் பிரின்சிபல்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அக்செப்டிங் த ஷெல்டர் ஆஃப் போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அதாவது ஒரு பரம்பரையில் வர ஒரு குருவோடைய ஷெல்டர். ஆமாம், குருவோடைய குருவை வந்து ஏற்றுக்கணும். சாரி, தமிழில் சொல்ல தெரில. ஐ ட்ரை டு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரபாத் வந்து என்ன ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னா வந்து குருக்கு வந்து ஸ்கிரிப்சர்ஸ் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதோட வந்து ஸ்கிரிப்சர்ஸோட கன்க்ளூஷன், அதாவது கிருஷ்ணா தான் வந்து முழு முதற் கடவுள் அப்படின்ற நாலேஜ் வந்து ஃபுல்லாக குருக்கு வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரபாத் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குருவோடைய ஷெல்டர் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா we can attain liberation very easily அப்படின்றத வந்து பிரபாத் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதோட தொடர்பில் தான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டும் வருது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா அக்செப்டிங் இனிஷியேஷன் அண்ட் ரிசீவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது ஒரு குருவோடைய குருகிட்ட இருந்து தீட்சை எடுத்துகிட்டு அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் வந்து மெயினாக வந்து பிரபாத் வந்து ஒரு டிசைப்பிளோட ஆட்டிடியூட் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்னா பணிவாக அவங்களுக்கு வந்து அவரை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கணும், குருவை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதில் வந்து நம்மளும் வந்து பகவத்கீதை பார்ப்போம் இல்லை, தத்வித்தி பண்ணி பாதேனா பரிப்பிரச்சனை சேவையா. அதாவது அவங்களுக்கு வந்து பணிவாக வந்து சேவை செஞ்சு அவங்ககிட்ட வந்து நம்ம நாலேஜை வந்து இன்கொயர் பண்ணணும். அப்படி தான் வந்து ஒரு டிசைப்பிளோட ஆட்டிடியூட் வந்து இருக்கணும். அதை வந்து பிரபாத் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து அப்படியே நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் சயின்ட்லி பர்சன்ஸ். அதாவது நமக்கு பூர்வக ஆச்சாரியர்களோட வார்த்தைகளை வந்து கடன் பிடிக்கிறது. ஸோ இதில் வந்து என்ன பிரபார் என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஒரு டிவோட்டி வந்து தன்னைத்தானே வந்து ரொம்ப கிரேட்டு, நான் வந்து ரொம்ப மேலே அப்படின்னு வந்து சொல்லிக்கக்கூடாது அப்படின்றத வந்து பிரபார் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன் சே சம்திங் வித் திஸ், அவங்க வந்து ஹீ இஸ் ஆக்சுவலி போஸ்டிங் அபவுட் ஹிம்செல்ஃப். ஸோ அதனால வந்து சொசைட்டியில் வந்து டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலான்னா, இப்போ கிருஷ்ணர் அப்புறம் வந்து லார்ட் ராமா இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து அப்பியர் ஆனாங்க. ஸோ கிருஷ்ணா அண்ட் ராமா தே நோ எவ்ரி திங். அதாவது ஹீ இஸ் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், ஹி ஹாஸ் ஃபுல் நாலேஜ். ஆனாலும் வந்து ஹீ டுக் அ ஷெல்டர் ஆஃப் அ குரு வென் ஹீ கேம் டு திஸ் எர்த், தென் ஹீ கேம் அப்பியர் டு திஸ் எர்த். அதாவது கிருஷ்ணா வந்து சாந்தி பண்ணி முடிய வந்து அவரோட குருவாக எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வந்து ராமர் வந்து விஸ்வாமித்திரரை வந்து அவரோட குருவாக எடுத்துக்கிட்டாங்க. பட் இட் வாஸ் நாட் நெசசரி ஃபார் ஹிம். பட் இருந்தாலும் ஹீ டுக் தட் என்னன்னா ஹீ டுக் அ ஷெல்டர் ஆஃப் குரு பிகாஸ் ஹீ நோஸ் நம்ம வந்து யார் வந்து கிரேட் பர்சன்ஸோ அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ டு செட் அன் எக்ஸாம்பிள் ஹீ ஆல்சோ டுக் அ குரு. ஸோ அதை மாதிரி வந்து பிரபாத் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பீயிங் ப்ரிப்பேர்ட் டு கிவ் அப் எவ்ரி திங் மெட்டீரியல் ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தது. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து
ஒருத்தர் வந்து இந்த மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் அதை வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்து அதே மாதிரி வந்து டிவோஷன் சர்வீஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து வைகுண்ட லோகம் வந்து வெயிட் பண்ணுது அப்படின்றத வந்து பிரபா இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கிவிங் அப்புன்றதுல வந்து ஒரு 2 பாயிண்ட் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதில் என்னென்னா வந்து நமக்கு யுக்த வைராக ஃபல்கு வைராக 2 இருக்குது. ஸோ யுக்த வைராகியா வந்து யூஸிங் இட் இன் த சர்வீஸ் ஆஃப் கிருஷ்ணா. ஃபல்கு வைராக்னா வந்து தேவையில்லாமல் விதண்டாவாதமாக அப்படியே கிவ் அப் பண்ணுறது, இதெல்லாம் நான் தொட மாட்டேன், இது எனக்கு வேணாம் அப்படின்றது வந்து ஃபல்கு வைராகியா. ஸோ நம்ம வந்து இங்கே யுக்த வைராகியா தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ இதில் வந்து இன்னொன்று என்னென்னா வந்து கிவிங் அப் மெட்டீரியலி எவ்ரிதிங்னா வேலையை பார்க்க மாட்டேன், பணத்தை தொட மாட்டேன், இனிமேல் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு நான் வந்துடுவேன் அப்படின்றது வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதுலேயே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. புண்டரிக வித்யானந்தி சைத்தன்ய சேத்தாமத்துலேருந்து, அதே மாதிரி அம்பரீஷ் மகாராஜா, துருவ மகாராஜா, இவங்கெல்லாம் வந்து தே டி நாட் கிவ் அப் எவ்ரிதிங் மெட்டீரியலி, தே கேவ் அப் த மென்டாலிட்டி ஆஃப் என்ஜாய்மெண்ட். அவங்க மெட்டீரியலாக என்ஜாய்மெண்ட் மென்டாலிட்டி வந்து விட்டு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரிசைடிங் இன் அ சாக்ரெட் பிளேஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு புனித ஸ்தலத்தில் வசிக்கிறது, ரிசைடிங் இன் த சாக்ரெட் பிளேஸ். ஸோ வந்து இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஜெகநாத் புரி அந்த மாதிரி அந்த இதில் ஜெகநாத் புரி அந்த மாதிரி புனித தலத்தில் இருக்கிற பீப்புளை வந்து மேலே டெமிகாட்ஸ் வந்து கீழே அப்படி பார்க்க போது அவங்கெல்லாம் வந்து 4 கை வச்சு விஷ்ணு ரூபத்தில் வந்து காட்சி தராங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து இங்கே சொல்கிறாங்க. பட் அதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு ஹோலி பிளேஸ்லேயே இருந்தும் இஃப் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட், அதாவது அந்த மகிமையை வந்து புரிஞ்சிக்காமல் இருந்தாங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து சொன்னோடனே எல்லோரும் போயிட்டு ஒரு ஹோலி பிளேஸில் உட்காந்துட்டு நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து தேர் இஸ் ஆல்சோ சொல்யூஷன் ஃபார் தட். நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட மனசை வந்து வி ஷுட் சேஞ்ச் இட் ஸோ பியூர் தட் கிருஷ்ணா வில் கம் அண்ட் ரிசைட். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட மனசு வந்து ஒரு ஹோலி பிளேஸாக மாறிடும். சுத்தப்படுத்தணும் நம்ம மனசை வந்து கிருஷ்ணர் உட்கார்ற மாதிரி சுத்தப்படுத்தணும். அப்படி நம்ம சுத்தப்படுத்திட்டோம்னா அதுவும் வந்து விருந்தாவன் இல்லை மாயாப்பூர் இல்லை ஜெகநாத் புரி அதை மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ வந்து என்ன சொல்றது, ஹோலி பிளேஸ் நம்ம ஹார்ட்லேயே வந்துடும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் வே ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஹோலி பிளேஸில் போய் உட்கார முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், அக்செப்டிங் ஒன்லி வாட் இஸ் நெசசரி. அதாவது பக்தி சேவைக்கு எது தேவையோ அதை மாத்திரம் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் ஷீலா பிரபாத் இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பிரபாத் இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, பக்தி சேவையில் வந்து கன்சிஸ்டன்சி பக்தி சேவையில் வந்து நிலைத்தன்மை தான் வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு நாளைக்கு நான் 4 ரவுண்ட் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 10 ரவுண்ட் பண்ணுவேன், திரும்ப அடுத்த நாள் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் ஒரே இது கண்டினியூஸாக, அதாவது அதில் தான் வந்து பிரபாதிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து எது முடியுதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக இந்த தண்டவத் பரிக்கிரமா, அதாவது விழுந்து கும்பிட்டு எந்திச்சு சுற்றி வருது இந்த மாதிரி, இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு மாதம் ஒரு விரதம் இருக்கிறது, இல்லைன்னா ஒரு வருஷத்து லைக் இப்படி புனிதமாக போயிட்டு இருந்து அது மாதிரி இதெல்லாம் பண்ணாமல் உங்களுக்கு எது முடியுதோ அதை எடுத்துக்கோங்க. அதாவது மெயினாக வந்து நமக்கு வந்து சாண்டிங் 16 ரவுண்ட்ஸ், அதோட 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிரபாத் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணுறது என்னென்னா, நம்மளோட மார்னிங் சாதனா, அதாவது ஸ்டாண்டர்டாக 3 மணி நேரம் வரும். அது வந்து ஃபஸ்ட்டு சாண்டிங், அதுக்கப்புறம் வந்து மங்களார்த்தி, அப்புறம் வந்து பாகவதம் கிளாஸ். இது 3மே வந்து எப்பயுமே விட்டு கொடுக்காதீங்க அப்படின்றது பிரபாத் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. பாகவதம் கிளாஸ், ஆமாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா, ஏகாதசி விரதம் இருக்கிறது. அப்படி வந்து நம்ம இருந்தோம்னா நம்மளோட பூர்வ கர்ம பாவம்லாம் வந்து பொறுமையாக தீர்ந்துடும். அதே மாதிரி நமக்கு வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இதில் வந்து பிரபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஏகாதசியில் பண்ணுங்கள். யூ கேன் ஆல்சோ ஈட் ஏகாதசி பிரசாதம், பட் 24 hours முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரவுண்ட் சேன் பண்ணிட்டு
கிருஷ்ணாவுடைய பாசியம்ஸை கேட்குறதுலே வந்து உங்களோட நேரத்தை கழிங்க ஏகாதசியில் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து ஆஃபரிங் ரெஸ்பெக்ட்ஸ் டு பேனியன் ட்ரீ அது வருது. அதாவது என்னென்னா ஆலைமரம் தானே, ஆலமரம். அதுக்கு வந்து நம்மளுடைய வணக்கத்தை வந்து தெரிவிக்கிறதுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு இது நான் ரொம்ப தெரியல, பட் இதில் இம்பார்ட்டண்ட்டாக சொன்ன ஒரு பாயிண்ட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதாவது இந்த மாதிரி துளசி பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றுறது, அவங்களுக்கு வந்து டெய்லி விருந்து கும்பிடுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி மாடுகளுக்கு பிராமணர்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, அதே மாதிரி இந்த மாதிரி வைஷ்ணவங்களோட மனசை வந்து ப்ளீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து எப்பயோ இல்லை பாவம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிமினிஷ் ஆகி வி வில் பிகம் பியூர், அதாவது நம்ம தூய்மை அடைஞ்சிருமோ அப்படின்றத வந்து பிரபாதிங்க ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு இதெல்லாம் வந்து வைஷ்ணவஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொன்னது, அதே மாதிரி நமக்கு ஒரு சிஸ்டமும் ஏற்படுத்திட்டாங்க பிரபா. அது காலையில் மங்களார்த்தி, அதுக்கப்புறம் பாகவதம் ப்ளஸ், அப்புறம் வந்து துளசி ஆர்த்தி நமக்கு எப்பயுமே இருக்குது. நம்ம போயிட்டு துளசிக்கு டெய்லி நம்ம தண்ணி ஊற்றலாம், அவங்களுக்கு விழுந்து கும்பிடலாம், அவங்கள வந்து நம்ம டெய்லி வர்ஷிப் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த கோஷாலா அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க, நம்ம அங்கே போய் கூட நம்ம கவுஸை வந்து இது பண்ணலாம், சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி we can serve Vaishnavas also. அதாவது we are truly blessed to be in ISKCON. So Prabhupada has created each and everything which has been written here as a point. இந்த மாதிரி Prabhupada என்னெல்லாம் வந்து இங்கே என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அதெல்லாமே நம்ம Prabhupada வந்து நமக்கு இஸ்கான்ற இதில் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணால் மாத்திரம் போதும். ஸோ டைம் இன்னும் ரெண்டு பாயிண்ட் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிவிங் அப் த கம்பெனி ஆஃப் நான் டிவோட்டீஸ், அதாவது பக்தர்கள் இல்லாதவங்களுடைய சங்கத்தை வந்து விடுறது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னதை வந்து பிரபாதிங்க கோட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து இந்த மாதிரி 2 கிளாஸ் ஆஃப் நான் டிவோட்டீஸ் இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, இன்னொன்று வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக, அதாவது கடவுள் இருக்கிறாரு இல்லை எனக்குலாம் அதை பற்றி கவலையே இல்லை, நான் வந்து நிறைய வேலை பார்க்கணும் உக்ரகர்மா அப்படின்னு பிரபு சொன்னாங்களா, அதுதான். ஸோ அது வந்து 2 கிளாஸ். இந்த 2 கிளாஸுமே வந்து நீங்கள் அசோசியேட் பண்ணாதீங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ அது இன்னொன்று வந்து பகவத்கீதை வந்து எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது அது வந்து டெமிகாட் வர்ஷிப்பர்ஸ். ஸோ அவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் லைக் நான் டிவோட்டி. ஏன் நான் டிவோட்டினா அவங்க வந்து அவங்கள உண்மையிலேயே வந்து பூஜை பண்ணணும், உண்மையிலேயே அவங்கள வந்து திருப்தி பண்ணணுன்றதுக்காக வந்து விநாயகரையோ இல்லை முருகரையோ வந்து பூஜை பண்ணலாம். அவங்க வந்து அவங்களுக்குள்ள நிறைய ஆசை வச்சுக்கிட்டு போய் பூஜை பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் ஆல்மோஸ்ட் லைக் நான் டிவோட்டி அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், நாட் அக்செப்டிங் அன்ஃபிட் டிசைபிள்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெனி டெம்பிள்ஸ் அண்ட் ரீடிங் மோர் புக்ஸ். அதாவது தகுதியே இல்லாத ஒருத்தர் வந்து அவங்களோட சிஷ்யராக ஏற்றக்கூடாது. அதே மாதிரி வந்து நிறைய கோவில் வந்து கெட்டக்கூடாது. அதே மாதிரி வந்து நிறைய புக்கை வந்து படிக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு பிரின்சிபல். ஸோ இதில் வந்து பிரபாத் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி வந்து ஒரு ஒருத்தரை வந்து டிசைப்பிளாக ஏற்றுக்கணுன்னா முதல்ல வந்து வி ஷுட் சி த குவாலிஃபிகேஷன், அதாவது நல்லா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றது எல்லாமே பார்க்கணும். அவங்களுக்கு வந்து சர்டன் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிசைபிள் அது இல்லைன்னா யூ ஷுட் நாட் டேக் எம் as a டிசைபிள் அப்படின்றது தான் வந்து ரூல். பட் இங்கே வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த லீனியன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்சியராக இருந்தாங்கன்னா யூ கேன் அக்செப்ட் தன் as a டிசைபிள். அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப பக்தி சேவை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம், அது மாதிரி டிட்டர்மினேஷன் இருந்ததுன்னா அவங்கள வந்து டிசைபிளாக எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து சொன்னாங்க. ஸோ நம்மளே வந்து எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். என்னென்னா சில பிரபாத் வந்து ஹி டுக் ஸோ மச் டிசைபிள்ஸ். அதே மாதிரி இப்போவும் குரு மகாராஜ் வந்து ஜெயபாதகா சுவாமி குரு மகாராஜ் வந்து ஹிஸ் டேக்கிங் நிறைய பேர் வந்து அவங்களோட சிஷ்யர்களாக வந்து ஏற்றுருக்காங்க. மேபி லைக் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் வந்து அவங்க வந்து சிஷ்யர்களாக எடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இங்கே சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த ரிலீஜியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரீடிங் மெனி புக்ஸ், அதாவது நிறைய புத்தகங்களை வந்து படிக்கிறது. இதுக்கு வந்து பிரபாத் வந்து ஒரு அருமையான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, சைத்தன்ய சரிதாமிர்தம், அப்புறம் வந்து இந்த நெக்டர் ஆஃப் டிவோஷன், இந்த 4 புக்கே வந்து படித்தாலே போதும்.
நமக்கு வந்து ஆன்மீகமாக எந்த நாலேஜ் வேணும், எந்த அறிவு வேணுமோ அது வந்து கிடச்சிரும். இதுக்கு மேலே நீங்கள் படிக்க வேணாம் அப்படின்றத வந்து பிரபாத் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த புக் படிக்கணும், இந்த புக் படிக்கணும்னு நிறைய படிக்கக்கூடாது. அது ஏன்னா வந்து இப்போ நம்மளோட ஆச்சாரியா வந்து பிரபாத் தான். ஹி ஹஸ் கிவன் அவர் வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம இன்னும் நிறைய புக் வேறு ஏதாவது படிக்கிறேன்னு சொன்னால் இட் இஸ் லைக் ஓவர் ஸ்டெப்பிங் த ஆச்சாரியா, அதாவது அவரை தாண்டி நான் போகிறேன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து வி ஷுட் ஃபர்ஸ்ட் நல்ல இந்த பத்துங்கள்லாம் கரைச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் we can go for the other books. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெமிகாட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்ன, நாட் டெமிகாட்ஸ், அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. லைக் நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள அவமரியாதை பண்ணக்கூடாது. கிருஷ்ணா தானே சுப்ரீம் பர்சன், சரி அவங்க என்ன அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்றது வந்து நினைக்கக்கூடாது. அவங்களுக்கும் வந்து நம்ம தகுந்த மரியாதையை வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து நாட் கிவிங் பெயின் டு எனி லிவிங் என்டிட்டி. அதாவது இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது இன்னொரு ஜீவராசியை வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் 2 பேர் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹரிதாஸ் தாக்கூர். அவர் வந்து எப்படின்னா அந்த ஒரு பாஸ்ட் டைமில் வந்து சாட்டை வச்சு அவரை அடிப்பாங்க. ஸோ அதில் வந்து அவர் வந்து சாண்ட் பண்ணிட்டே இருக்கிறதால ஹீ வில் நாட் டை, அவர் வந்து இறந்து போக மாட்டார். ஸோ அவங்க 2 பேரும் அந்த சாட்டையை வச்சு அடித்தவங்க வந்து கெஞ்சுவாங்க, இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் இறக்கலைன்னா என்னையே கொன்றுவாங்க, எங்களை கொன்றுவாங்க, எங்களுக்கு வந்து சாவ வேண்டாம், நீங்கள் எப்படி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே he will act as dying. பட் நான் இறந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு he will act as dying. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அவ்வளோ மெர்சிஃபராக இருக்காரு. பிகாஸ் he don't want to create pain to other living entities. ஐயோ இவங்க என்னால் இவங்க இறந்து போகிறாங்க, சரி அது வேண்டாம், அதுக்கு நானே இறந்துடுறேன், அந்த மாதிரி he'll come. ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஷீல பிரபாத் தான். ஷீல பிரபாத் வந்து அவர் ரூமில் வந்து he was sitting, அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தபோது he saw through the window that அங்கே வந்து நாயோட வந்து சில ஹியூமன் கிட்ஸ், அதாவது சின்ன பசங்களாம் வந்து சண்டை போடுறாங்க சாப்பாடுக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே ஹி ஆக்சுவலி க்ரைட். அப்புறம் வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி இஸ்கான்லேருந்து ஒரு 5 மைல்ஸாப்பா 10 மைல்ஸ் தொலைவில் வந்து யாருமே வந்து பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஷோஸ் த இது வந்து என்ன வந்து நம்ம காட்டுதுன்னா அவங்க வந்து அவ்வளோ கருணையாக இருக்காங்க. தே டோன்ட் வாண்ட் த அதர் லிவிங் என்டிட்டிஸ் டு பி இன் பெயின். அதாவது மிச்ச ஜீவராசிகளை வந்து அவங்களால துக்கத்தில் வந்து பார்க்க முடியல. பட் நம்மளோட கேரக்டர் அது அப்படியே ஆப்போசிட் தான். பட் வி ஹாவ் டு ட்ரை டு சேஞ்ச் அவர் கேரக்டர் டு சச் அ வே. அது நம்மளால் எப்படி முடியும்னா சாண்டிங் வித் சின்சியாரிட்டி அண்ட் ரீடிங் ஸ்ரீமத் பாகவதம் எவ்ரி டே அண்ட் ஹியரிங் ஃப்ரம் த வைஷ்ணவஸ் அபவுட் லார்ட் கிருஷ்ணா அண்ட் ஹிஸ் பியூர் டிவோட்டீஸ் பாஸ்டைம். ஸோ இதோட சாப்டர் 7 முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி டு பேஷண்ட்லி லிசனிங். அதோட இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே கோவிந்தா நாராயணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீனி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஓகே. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்களா? பார்க்கவே இல்லை அவங்கள. ஹரிணி வந்தீங்களா? ஹரிணி பேசும்போது வந்தீங்களா? எப்போ ஜாயின் பண்ணீங்க நீங்கள்? ஹரிணி பேசும்போது வந்தீங்களா? ஓகே, என் கிளாஸ் முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக. ஓகே பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஓகே, சென்னையில் இருக்கீங்க? எங்கே இருக்கீங்க? சென்னைக்கு வந்துட்டீங்களா? காலைல பார்த்தீங்களா? சென்னையில் இருக்கீங்களா? சரி ரைட், ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணாங்க ஹரிணி மாதாஜி. அவங்களாம் அவங்க கிளாப் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. அதனால் நம்ம எல்லாமே கிரகிச்சிக்க முடியாது. இந்த நெக்டர் ஆஃப் டிவோஷன் அதில் வந்து ஒரு பாயிண்ட் கேட்சி என்னென்னா, ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, சைத்தன்ய சரிதாமிதம், பக்தி ரசாமத சிந்து, நெக்டர் ஆஃப் டிவோஷன், இது 4 நூல்களையும் எல்லோரும் படிக்கணும், திருப்பி படிக்கணும். ஏன்னா ஒரு வட்டம் நம்ம படித்ததால் நமக்கு புரியாது. ஆக்சுவலாக இந்த ஆன்மீக கல்வி வந்து ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. ஓகே, அதுக்கு தனியாக ஒரு பிளாட்ஃபார்மில் வந்தால் தான் புரிஞ்சுக்க முடியும். நம்ம மெட்டீரியல் கல்வியெல்லாம் அது வேறு மாதிரி மூல. இந்த ஆன்மீக கல்வி புரிஞ்சுக்கணும் ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சேன் பண்ண சொல்கிறோம், 4 வல்லமான ஒழிக்கு முறைகளை ஃபாலோ பண்ண சொல்கிறோம். அதனால் நம்ம இந்த 4 நூல்களை திருப்பி படிக்கணுமே தவிர நிறையா நூல்கள் படிக்கணும் அவசியம் நமக்கு நேரமும் கிடையாது. ஆக்சுவலாக நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே நமக்கு கரெக்டாக இருக்க டைம் இல்லையா? அப்படிங்கிறப்ப
நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பகவத்கீதையில் என்ன கிருஷ்ணா சொல்லியிருக்காருன்னு ஒரு 2 ஸ்லோகம் படிக்கலாம். அப்புறம் பாகவத்தில் என்ன இருக்குது, சைத்தன்ய சரிதாமத்தில் என்ன இருக்குது, நெக்டர் ஆஃப் டிவோஷன் இருக்குது. இப்படியே நம்ம வாழ்க்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணிடுவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த கிளாஸ் முடிச்சுட்டோம். நம்ம ஒரு 10 நிமிஷம் சேவ் பண்ணுறோம். அன்றைக்கி நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணலாம், மீன்ஸ் ஆன்மீக ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இங்கே இருக்க வைஷ்ணவம், ஆன்லைன் இருக்க வைஷ்ணவம், வைஷ்ணவ பிரணாம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா சிந்தபயேவச பரிதானா பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.